Hello, my dear friends. Welcome back to our channel. It's me, John. You're watching JC Joe. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது செல்வின். ஹலோ செல்வின். ஹாய். ஓகே, இன்னைக்கு செல்வினோட வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி வழி நடத்துனாங்க. செல்வின் இப்போ பைபிள் காலேஜ் படித்து முடிக்க போகிறாங்க. ஸோ 26 கிராஜுவேஷன். ஸோ ஆண்டவர் எப்படி செல்வினோட வாழ்க்கையில் அற்புதமாக நடத்துனாங்க, இந்த வழியில் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செல்வின்கிட்டே செல்வினோட வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தின வழிகளை கேட்டு பார்ப்போம். செல்வின், உங்களை ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்களா? எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் வந்து துரைராஜ் செல்வின். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாட்டிலேருந்து வரேன். திருநெல்வேலி, தமிழ்நாடு. ஓகே, அப்போ திருநெல்வேலி இருந்து கேரளா இங்கே கும்பநாடு திருவள்ளாவில் வந்து படிக்கிறீங்க. ஸோ இந்த பைபிள் காலேஜுக்கு வர்றதுக்கான காரணங்கள், அதே மாதிரி ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் செஞ்ச அந்த வழிகளை, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோடைய அந்த வழிகளை ஓகேயுமே ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்டிமனி மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்கிறீங்களா? அதாவது நாங்கள் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். ஸோ நான் அதுலேருந்து சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா வந்து அவங்களோட டீனேஜில் இருக்கும்போது ஒரு டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அது வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி அந்த கோல்டு சளியெலாம் வந்து ரொம்ப கட்டியாகி நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப டெத் பெட்குள்ளே போனாங்க. எல்லாம் சொந்தக்காரங்க, பாட்டி, தாத்தா எல்லாருமே அந்த சரி இனிமேல் இவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ இனிமேல் வந்து எங்கே கொண்டு போயும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் படுக்கையாக போட்டுட்டாங்க. கடைசியில் எங்கள் பாட்டிக்கு ஏதோ சின்னதாக ஏசுப்பா மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுனால அவங்கள வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் வச்சு ஒரு வாரம் வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம், அப்பவும் முடியலன்னா அப்படின்னா திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ட்ரையா அவங்க பாட்டி வந்து தூக்கிட்டு போய் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு வாரத்தில் மிட் ஆஃப் த வீக் வந்து ஏசப்பா வந்து எங்கள் அம்மாட்ட பேசியிருக்காங்க. நான் உனக்கு ஹீலிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்க விசுவாசத்தில் சொன்னதுனால அவங்க ஃபுல்லாக க்யூர் ஆகி படுத்த படுக்கையாக இருந்தவங்க, எதுவும் சாப்பிட முடியாது, மாத்திரை கூட அவங்களால முழுக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் சீக்கிரமாக க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு சாட்சியாக எங்கள் ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அம்மா வைராக்கியமாக இருந்து கிறிஸ்டியன் மாப்பிள்ளையை கட்டினாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சைடு ஃபுல்லாமே ஹிந்துஸ் தான். எங்கள் மாமா இன்னுமே வந்து எங்கள் மாமா பூஜாரியாக இருக்காங்க, கோயிலில் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க தான் இருக்காங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து நல்ல திடமாக நின்று அவங்க வந்து ஊழியத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ இப்படி வாழ்க்கை போச்சு. நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனோம். அப்படியே நாங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2015 வந்து ஜனவரி 31 முக்கியமான நாள். எங்கள் அம்மா என்ன சொல்கிறது, எங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்ட நாள். திடீர்னு எங்கள் அப்பா கீழே விழுந்தாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியல. அது வரைக்கும் எங்கள் அம்மா சமைச்சது கூட கிடையாது. எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா சமைப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில் மொத்தமாக அடி வாங்கினதுனால எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கேள்வியோடு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் நேட்டிவ் ஊருக்கு வந்தோம். ஆனால் ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சுட்டே இருந்தாங்க. சரி, என்னானாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து ஆண்டவர் எப்படி உயிரோடு எழுப்புனாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் கொண்டு போவார் அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்தோம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சு பார்க்க சர்ச்சில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்க்க எனக்கு வந்து மினிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஏசப்பாட்ட கேட்டேன், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. மினிஸ்ட்ரிஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் 12th அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி வரதுக்கு நான் எப்போ முயற்சி எடுக்கும் போது என்னால் வர முடியல. ஏன்னா அம்மா சொன்னாங்க, நீ வந்து வேற ஏதாவது படி, அப்பா கிடையாது, ஏதாச்சும் நம்ம தான் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து நீட் அகாடமி 6 மாதம் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு போக மனசே வரல. ஒரு நாள் நைட்டு ஏசப்பா என்கிட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி என் மனசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மொத்தமாக நிப்பாட்டிட்டு ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டவர் என் கூட தெளிவாக பேசினாங்க. ஸோ 6 மாதம் நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் பைபிள் காலேஜ் வந்தேன். சாட்சியோட இப்போ நான் 3 வருஷம் முடிக்க போகிறேன். சூப்பர். ரியலி அந்த டெஸ்டிமனி வந்து எங்கள் ஹார்ட் டச்சாக இருக்குது. செல்வின், இப்போது நார்மலாக வந்து ஒரு கேள்வி. இங்கே கேரளாவில் ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராமில் ஒரு ரீசெண்டாக போணுச்சு, இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஸோ ஹீலிங் அந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது, நமக்கு ஹீலிங் இருந்துச்சுன்னா இந்த மெடிக்கல் அந்த சர்வீஸில் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ செல்வியோட வாழ்க்கையில் பாட்டியோட அந்த ஹீலிங் டேரக்டாக பார்த்துருக்கீங்க. ஸோ ஆண்டவர் ஹீலிங் ஒர்க்கர் அப்படின்றத எப்படி அந்த ஈஸ் ஹோ ராஃபா, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருந்துச்சு? அது செல்வியோட வாழ்க்கையில் இருந்து எப்படி மக்களுக்கு அதை தெரிய வைக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம அதை நம்பலாம்? ஹீலிங் ப்ராசஸ் ஜஸ்ட் சொல்கிறீங்களா? அதாவது நம்ம இப்போ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங்ஸ் வந்து நிறையவே நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வாழ்க்கையில் நடந்தது வந்து அவங்க அம்மா வந்து அப்படிதான் அவங்க வாழ்க்கையில் ரசிக்கப்படணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஹீலிங் மிராக்கள் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் இது பண்ணாங்க. ஸோ நம்ம பைபிள் கூட பார்க்க முடியும், ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையிலேயே அப்படி தான், நம்மளுக்கு மருந்து சாப்பிட்டு தான் குணமாகும்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுவும் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணது தான். ஆண்டவர் கொடுக்காத ஞானத்திலேருந்து மனுஷன் தன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் கொடுத்த ஞானத்திலேருந்து தான் மனுஷன் வந்து இதெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தான். ஸோ ஆண்டவர் வந்து ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு
விதமாக அற்புதம் செய்கிறாரு. ஸோ எங்கள் அம்மா வாழ்க்கையில் இப்படி தான் அற்புதம் செய்யணும் இருந்துச்சு. அதனால் அந்த அற்புதத்தை வந்து ஆண்டவர் கொடுத்த கிஃப்டாக நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லாரும் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து செல்வினோட வாழ்க்கையில நம்ம கேட்கும்போது அது கண்டிப்பா ஒரு மெசேஜ் தான். ஆக்சுவலா ஹீஸ் யெகோவா ராஃபா, ஹீஸ் எ ஹீலர். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்க ஃபேமிலியாவது யாராவது டிசீஸா இருந்தீங்கன்னா, இஃப் யூ பிலீவ், ஆண்டவரை நம்புனீங்கன்னா, அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா, உங்க மனசுல ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா, கண்டிப்பா செல்வினோட வாழ்க்கையில, செல்வினோட ஃபேமிலி வாழ்க்கையில நடந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஸோ விசுவாசம் என்பது வந்து ஹீப்ரு 11:1 சொல்லுது, விசுவாசம் என்பது நம்ம காணாத காரியங்களோட அற்புதங்கள் நடக்கும். ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் இருக்குது, நடக்குமா நடக்குமா, ஆனால் ஆண்டவரை விசுவாசித்தோம்னா கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் அப்படின்றது செல்வனோட வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ஓகே செல்வின், கம் பேக் டு அவர் வீடியோ. ஓகே செல்வின், அப்போ இந்த ஒரு கிரேட் டெஸ்ட்மனி செல்வன் வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே நம்மளுடைய பைபிள் காலேஜில் அந்த செக்குலர் நீட் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்ற ஆசைப்பட்டு ஒரு 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 யங் பாய் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. அந்த அந்த பைபிள் காலேஜுக்குள் ஆன அந்த டிரான்சிஷன் அது எப்படி இருந்துச்சு? என்ன, எதனால் அந்த ஒரு டிரான்சிஷன் எதனால் வந்துச்சு? ஸோ சொல்கிறீங்க நம்ம வியூவர்ஸ்க்காக. மெயினாக சொல்ல போனோம்னா எனக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் நிப்பாட்டிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ நான் ஜெபம் பண்ணி ஒரு 15 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஒரு மீல் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஷெடியூல் அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 15 நாள் முடிவில் எங்கள் சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த 3 நாளும் ஆண்டோடைய பிரசனம் என்ன அவ்வளோத்துக்குள்ளே டச் பண்ணுச்சு. என்கிட்ட ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக வசனத்துலேருந்து பேசினாங்க. மெயினாக ஐசையா 60:1 எழும்பி பிரகாசி, அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. அந்த ஒரு வார்த்தை என்னை வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு நான் சொல்லலாம். மொத்தமாக என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக செக்குலர் ஸ்டடீஸ்லேருந்து ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக வாழணுங்கிற அந்த ஒரு வைராயத்துக்குள்ளாக என்ன நடந்துச்சு. சூப்பர். ஓகே. அப்போ அந்த ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு கண்டிப்பாக. ஸோ அதான் பைபிள் காலேஜ் வர்றதுக்கு காரணமாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க, பைபிள் காலேஜ் போகணுமா, பைபிள் காலேஜ் தேவையா, நிறைய டவுட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட கேள்வி வந்து செல்வினோட வாழ்க்கையில இருந்து பைபிள் காலேஜ் ஸ்டடி வெதர் இட் இஸ் நீடட் ஒரு நாட். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் உண்டு, பைபிள் காலேஜ் படித்தா தான் ஊழியம் பண்ண முடியுமா? இப்போ 3 வருஷம் படித்து பைபிள் காலேஜோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்வின் இருக்குது. அப்போ செல்வினோட வாழ்க்கையில இருந்து இந்த இந்த பைபிள் காலேஜ் தேவையா நம்ம ஊழியம் பண்ணுறதுக்கு? அதோட ஒப்பீனியன் என்ன? இப்போ எல்லாரும் நம்ம பைபிள் காலேஜ் போகணுமா அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல அவங்க எழுப்புற கொஷின்ஸ் என்னன்னா, நம்மளோட பாட்டி தாத்தாங்கெல்லாம் பைபிள் காலேஜ் போயா ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. நம்ம கேரளாவில் கூட லிட்ரேசி ரேட் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. கொஞ்சம் பேர் தான் வந்து படிக்காமல் அவங்க சூழ்நிலை காரணமாக இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல ஊழியம் செய்யணும் அப்படின்னா நம்ம பைபிள் காலேஜ் படிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து நம்ம பைபிளில் மட்டும் கிடையாது, எல்லா நாலேஜிலும் நம்ம வளர்றோம். சோஷியலாக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம ஒருத்தவங்களை நல்லா படித்தவங்களை அப்ரோச் பண்ணணும், அதே மாதிரி தியாலஜிக்கலாக நம்ம எப்படி உண்மையான வசனத்தை வந்து சத்தியத்தை நம்ம ப்ரீச் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்குறோம். நம்ம பைபிளில் சொல்லிக்கிற மாதிரி கடைசி காலங்களில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எது உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஓரியன்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டான ஊழியத்தை நம்ம செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அப்போ பைபிள் காலேஜில் ஸ்டடீஸில் நமக்கு அந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குது. ஸோ நானுமே வந்து பைபிள் காலேஜ் வரும்போது ஒரு தாட் இருந்துச்சு, பைபிள் காலேஜ் வரும் ஃப்ரம் த ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ பைபிள் காலேஜ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பைபிள் காலேஜில் இந்த மாதிரி ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் ஒவ்வொரு வசனமே எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்களா? எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு? நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நானும் வந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. மேக்சிமம் இங்கே வந்து பைபிளை சொல்லிக் கொடுக்கறத விட பைபிளை எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. கண்டிப்பாக எப்படி பைபிள் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது, யார் எழுதுனா, எதற்காக எழுதுனாங்க, ஸோ அதை நம்ம படிக்க 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 ஆண்டவர் வந்து எதுக்காக அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான நம்ம எசன்ஸ் நம்மளால பிக்கப் பண்ண முடியுது. ஸோ இங்கே வரவங்க பைபிள் காலேஜ் அப்படி சேர போறீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து நம்மளை வளர்த்துக்கணும், எப்படி நம்ம பைபிள் படிக்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்கன்னா சூப்பராக க்ரோ ஆகலாம். ஓகே. அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டடி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடேஸ் வேர்ல்டு. இன்னைக்கு வேர்ல்டில் ஹெவி லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ஏரியா, நார்த்தை விட சதர்னில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஊழியம் வந்து நார்த்தில் போனால் கூட அங்கே உள்ளவங்களை நம்ம எக்யூப் பண்ணணும்னா, அங்கே உள்ளவங்க டீச் பண்ணணும்னா நமக்கு எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பைபிள் காலேஜ் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ அதான் நம்மளுடைய இந்த செல்வினோட வாழ்க்கையிலிருந்தும் நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டடீஸ்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். அதே மாதிரி செல்வின், நம்ம இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரியில் 3 வருஷம் படிச்சிருக்கீங்க. இந்த 3 வருஷம் படிச்சு நம்ம காலேஜை பற்றி உள்ள அந்த
அந்த குட் எக்ஸைட்டடான காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது வாழ்க்கையில் 3 வருஷம் பார்த்ததுலேருந்து. ஐ நோ தட் நீங்கள் சாப்பல் ஸ்டிவார்டாக இருந்தீங்க, அப்போ சாப்பல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி காலேஜில் நிறையா லீடர்ஷிப்பில் வந்திருக்கீங்க. ஸோ அது எல்லாமே எப்படி அந்த காலேஜை எப்படி எக்யூப் பண்ணிச்சு, காலேஜோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி உங்களை டெவலப் பண்ணிச்சு, ஸோ அது எல்லாமே காலேஜ் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக இருக்க சொல்கிறீங்களா? சரி. இப்போ நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு தாராளமாக இருக்குது. நல்ல டோம் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி அகடமிக் பிளாக், சூப்பரான அகடமிக் பிளாக், ஹை ஃபெசிலேட்டட் அகடமிக் பிளாக் நம்மளுக்கு இருக்குது. லைப்ரரியில் 30,000 புக்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு லைப்ரரி புக்ஸ் இருக்குது. ரிசோர்ஸஸ் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மெஸ் ஹால் நம்மளுக்கு வந்து அன்றாட தேவைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 23 லாங்குவேஜ் படிக்கிற நம்ம பசங்க பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி அஃபோர்டபுளாக மீல் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ்லாம் குறையே கிடையாது. அப்போ நம்ம பைபிள் காலேஜில் மெயினாக வளரணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நிறைய பைபிள் காலேஜில் அகடமிக்ஸாகவும் அந்த மாதிரி லிபராகவும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிள் காலேஜில் ஸ்பெஷாலிட்டியே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்படி ஊழியம் செய்யலாம், நம்ம போகிறது ஊழியத்துக்கு. ஸோ நம்மளை எப்படி எக்யூப் பண்ணலாம். ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம மினிஸ்ட்ரி பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்க இருக்கும்போது இந்த 3 வருஷம் சரி 4 வருஷம் சரி நம்ம ஸ்டடீஸ்ல ஆண்டவர் நமக்குள்ள ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுவார். அந்த மினிஸ்ட்ரியோட நம்ம வெளியே போகும்போது நம்ம மற்றவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்றதுக்கு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெயினா நான் எம்பசிஸ் பண்ண வேண்டியது ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ் அண்ட் மிஷன் எம்பசிஸ். ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஊழியம் நடக்கும். நம்மளை எப்படி ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோத்துக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி மாசம் மிஷன் எம்பசிஸ் வைக்கிறாங்க. மாசம் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ஃபோக்கஸ்டா அவ்வளோ செலவு பண்ணி வர ப்ரீச்சர்ஸுக்குலாம் வந்து அவ்வளோ கேர் பண்ணி நம்ம வந்து இது பண்றாங்க. எதுக்கு? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இங்க நம்மளை நம்பி படிக்க வர பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு மினிஸ்டரா வெளியே போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஸோ காலேஜ் அவ்வளோக்கா டெவலப் மீன்ஸ் நல்ல சப்போர்ட்டாக பண்ணுறாங்க நமக்காக. ஸோ ரியலி தட் இஸ் அமேசிங். அதே மாதிரி நம்ம காலேஜ் லீடர்ஷிப்ல இருந்து நமக்கு படிக்க முடிகிற ஒரு குவாலிட்டி என்னெல்லாம் இருக்குது. ரியலி நம்ம அட்மையர் பண்ணோம்னா நம்மளுடைய அப்பச்சன் கே ஏப்ரஹாம், லேட் கே ஏப்ரஹாம் அப்பச்சன்ல இருந்து இப்போ வந்து ப்ரெசன்ட்லி நம்ம வருஷங்கள் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ ரியலி ஒரு குட் லெகசி தட் வி ஹேவ் இன் அவர் இந்தியா பைபிள் காலேஜ் செமினாரி. ஸோ அந்த லீடர்ஷிப்ல இருந்து நமக்கு படிக்க முடிகிற அந்த குவாலிட்டி என்னது? நான் ரீசெண்டாக நான் அட்மையர் பண்ண காரியம் நம்ம ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது, ஈவன் லேடிஸ் ஹாஸ்டல். ஸோ அந்த மாதிரி செல்வினோடைய ஒப்சர்வேஷனில் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம என்னெல்லாம் படிக்கிறதுக்கு முடியுது? ஸோ நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா 96 இயர்ஸ் அகடமிக் இயர் வந்திருக்கு. இது வந்து 96வது வருஷம். ஸோ கே ஆப்ரஹாம் பாஸ்டர் ஆரம்பிச்சாங்க, அதை அப்படியே டிஎஸ் ஆப்ரஹாம் பாஸ்டர் கொண்டு வந்தாங்க. இப்போ வல்சன் அங்கிள் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நம்ம உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதோட ஃபெயிலியருக்கு ஒரே காரணம் சக்ஸஸிவ் லீடர்ஸ் இல்லாதனால தான். ஸோ இங்கே நான் பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின்டா எப்போ நம்ம அடுத்து அவங்களோட காலம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு லீடரை உருவாக்கிட்டு போகிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் 96 வருஷம் இந்த ஆர்கனைசேஷன் இன்னும் சவுண்டாக இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்த்தேன். அதே மாதிரி உமன் லீடர்ஸ் நம்ம மெர்சி ஆண்டி, வல்சன் அங்கிள் முக்கால்வாசி நேரம் இங்கே இருக்க மாட்டான். அவங்க அவ்வளோத்துக்கு ஊழியத்துக்காக வெளியே போயிட்டு அவ்வளோத்துக்குள்ள இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிருந்து ஒரு உமனா அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும், இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ், இவ்வளோ ஃபேக்கல்டிஸ், 52+ ஃபேக்கல்டிஸ், 300+ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு உமனா அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் லீடர்ஷிப்ல இருந்து அட்மிட் பண்ண காரியங்க. ஸோ ரியலி நான் அதை கவனிக்கவே இல்லை. ரியலி தட் இஸ் வி ஹாவ் டு பி அட்மிட் தட் அவர் காலேஜ் இஸ் லீடிங் இன் சச் எ வே. அப்போது நம்ம காலேஜை பற்றியும் சிலோட வாழ்க்கையிலிருந்து நிறைய அனுபவங்கள் கேட்கறதுக்கு முடிஞ்சு. ரியலி ஸோ தேங்க்யூ Selvin for sharing your life and also your experience from the India Bible College Seminary. ஸோ எனக்கும் சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான், நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது பண்ணணும், ஆண்டவருக்காக பண்ணணும் அப்படி விசுவாசம் நம்ம இறங்கணும்னா கண்டிப்பாக ஆண்டவரை நடத்துவாங்க. செல்வினோட வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணம். செல்வின் வந்து நிறைய கஷ்டங்கள் 3 வருஷத்தில் நிறைய ட்ரபிள்ஸ் இருந்துச்சு, சிக்னஸ் அண்ட் ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து இறங்கின அந்த பாரத்தை ஆண்டவர் பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு வர 26ஆம் தேதி எங்களுக்கு கிராஜுவேஷன். இப்போ நம்ம நிற்கிறது கூட அந்த கிராஜுவேஷனோட டென்ட்டில் தான் நிற்கிறோம். 26ஆம் தேதி இங்கே வச்சு அந்த கிராஜுவேஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கிராஜுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸில் எங்களை ப்ளஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வராங்க, நீங்களும் வந்து அவங்க கூடவே எங்களையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக ரீசென்ட்லி மீன்ஸ் இந்த கிராஜுவேஷன் ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ ஜூன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் அவுட், ஜேசி ஜோ அண்ட் ஆல்சோ அலாங் வித் மீ Selvin. See you.